அதெல்லாம் புரிஞ்சிக்காம நீங்கள் அரசியல் ரீதியாக சொல்லுங்கள், மோடிஜி எப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் பாலிட்டிக்ஸை பேசாமல் இந்த மாதிரி நாக்காளியை உடச்சிட்டாங்க, கிரீஸ் தடவி இருந்தாங்க, இதெல்லாமே பேசுவாங்க. ஆனால் ரொம்ப அப்செட் ஆகிருக்கிறது திமுக மட்டும் இல்லைங்க, பிஜேபியும் இந்த மாநாடு பற்றி ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொன்னது இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிள் அப்படின்றது ஒரு உறவு முறை. இதையே தமிழில் மாமான்னு சொல்லியிருந்தால் அது இன்னும் மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். தப்பு கிடையாது, மாமான்றது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு பேட் கன்னோஷன் கொடுத்துருக்கிறதால வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 50-60 வருஷமாக, அதாவது திமுக அதிமுக இவங்கெல்லாம் இந்த திராவிட பாரம்பரியத்தில் அரசியல் தொடங்கினவங்கெல்லாம் அண்ணான்னுவாங்க, தம்பின்னுவாங்க, அம்மானுவாங்க, அப்பான்னுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு அப்பா தான். இப்போ இந்த ஃபேமிலியோடு ஒன்றாக இருக்கிற மாதிரி, அதாவது குடும்பத்தோடு நெருங்குறாங்களாம். அதை காட்டிக்கொள்வதற்காக தம்பின்னுவாங்க, அண்ணான்னுவாங்க, உடன்பிறப்பேன்னுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ரத்தத்தின் ரத்தமேன்னு எம்ஜிஆர் சொல்லுவார். ஸோ இது நத்திங் அன்யூஷுவல். அதை ஃபேமிலி பாண்டிங்கை கட்சி தலைமைக்கும் அந்த தொண்டர்களுக்கு இடையே இருக்கிறதுக்காக இப்படி தான் அவங்க பழகியிருக்காங்க.